மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் ஓட்டுநரின் தூக்க கலக்கத்தால் கட்டுப்பாட்டை இழந்த கார் பேருந்துக்காக காத்திருந்த மூதாட்டி மீது மோதியதில் படுகாயமடைந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் விபத்து குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதாம். வணக்கம். இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? முழு விவரம். அதாவது கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் தூக்க கலக்கத்தில் தனது காரை இயக்கி பேருந்துக்காக காத்து நின்ற மூதாட்டி மீது அந்த கார் மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகளை நாம் தற்போது திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த மூதாட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது உயிரிழந்துள்ளார். கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்துக்கு உட்பட்ட ஆணிக்காடு பகுதியை சேர்ந்த ஒரு பொடியம்மா. இவர் தனது மகளை காண்பதற்காக பத்தனம்திட்டா மாவட்டத்திற்கு உட்பட்ட எலமாத்தூர் பகுதிக்கு வந்திருந்தார். அப்போது தனது மகளின் வீட்டிற்கு சென்று தனது மகளை பார்த்து மீண்டும் தனது ஊரான ஆணிக்காடு பகுதிக்கு செல்வதற்காக பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்தார். அப்போது அதே வழியாக வந்த கார் கட்டுப்பாட்டை வந்து அந்த மூதாட்டி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த காட்சிகள் அந்த பேருந்து நிறுத்தத்தில் பொருத்தப்பட்டிருந்த கேமராவில் பதிவானது. தற்போது இது குறித்த காட்சிகள் வெளியாகியுள்ளது. போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கார் ஓட்டுநர் தூங்கிய காரணத்தினால் அந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பேருந்து நிறுத்தத்தில் காத்து நின்ற மூதாட்டி மீது கட்டுப்பாட்டை இழந்த கார் விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியதோடு மூதாட்டி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதா.